வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நேற்று கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 92 சாரி ஃப்ரெண்ட்ஸ் 98 27ன்னு கொடுத்தோம். நம்ம கொஞ்சம் ஏபிஐ ரிவர்ஸ் பண்ணி அடிப்பான் அப்படின்ட்டு நம்ம கொடுத்தோம். அவன் பாருங்கள் அப்படியே பிசி எடுத்து பிசி அப்படியே வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுபோக நம்ம ஓப்பனில் சொல்லியிருப்போம் ஒரு 587 ஒரு 687 வரணும். அது எதை வச்சு சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் ஒரு 487 இருக்குது பாருங்கள், 1ஆந்தேதி. அப்படி போன மாதத்தில் பாருங்கள் ஒரு 787 இருக்கும். இது கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 587 ஒரு 687. பாலாலாம் பண்ணாதீங்க, உங்கள் கணக்கில் வரும்போது ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு இருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர் அடிக்காமல் ஒரு 287 முன்னாடி அடிச்சு விட்டு அடுத்து பாருங்கள் 687 ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்பர் அடிக்காமல் இருந்தோம்னா அந்த நம்பர் ஃபாலோ பண்ணி நீங்கள் வாங்கியிருக்கலாம். யாரும் ஃபாலோ பண்ணிங்களா என்னன்னு தெரில. அது போக பார்த்தீங்கன்னா பிசி 87 19ஆந்தேதி வரும்னு சொல்லியிருப்பேன். அதுவும் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த 19ஆந்தேதிக்கு ரூட் நல்லாயிருக்கு. பிசி 87 அன்னைக்கும் ட்ரை பண்ணுவோம். சரி வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள் பிசி 49 அப்படியே 2 நாள் பாருங்கள், 2 நாள் கீழே இந்த இடத்துல பிசி என்ன வரும்னு பாருங்கள். போன மாதத்தில் பாருங்கள் பிசி 49 2 நாள் கீழே பார்த்தீங்கன்னா 09 ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க பிசி 49 2 நாள் கீழே 09. இங்கே வந்து பிசி 49 2 நாள் கீழே பிசி 09 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 09 வந்துச்சுன்னா ஏ போர்டு என்ன வரணும்னு பாருங்கள். இங்கே 4Dலே பாருங்கள் 2349 ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள் 76 09. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 36 49 ஃப்ரெண்ட்ஸ். இதை விட்டுருவோம். 36 49 இன்னைக்கு 09 பிசி வந்துச்சுனாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் 6 7. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6 7 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பாருங்கள் 2 3. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 3 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4D பார்த்திங்கன்னா 2709. ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பர் இப்படி எடுத்துகிட்டு 2 நம்பர் இப்படி எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்களுக்கு இந்த நம்பர் சொல்லியிருக்கேன். அப்படியே இன்னொரு நம்பர் பாருங்கள். இங்கே வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏசி 54. அதுக்கு வந்து சீபோர்டு பவர் பண்ணால் 59. அதை ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள் 95. அடுத்து பாருங்கள் ஏபி 08. அதில் ஏ போர்டை பவர் பண்ணோம்னா 58. அதை ரிவர்ஸ் பண்ணோம்னா 85 ஃப்ரெண்ட்ஸ். ஏபியில் ரிவர்ஸ் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு ஏசி அடுத்து ஏபி அப்புறம் பாருங்கள் பிசியில் வரணும். அந்த பிசிக்கு பாருங்கள் பி போர்டு பவர் பண்ணோம்னா 37. அதை ரிவர்ஸ் பண்ணால் 73ன்னு பிசியில் வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்துங்க இந்த ரூட் படி பார்த்தீங்கன்னா பிசி 73
வந்து பார்த்திங்கன்னா ஏபி ஏசி சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஏசி ஏபி பிசின்னு போவேன். ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏசி ஆடினது மாதிரியே மறுபடியும் ஏசி ஆடுவேன், இல்லைனா ஏபி ஆடின மாதிரி ஏபி ஆடுவேன். அப்போ ஏபி பார்த்தோம்னா 2க்கு பவர் பண்ணால் 7 78, அதை ரிவர்ஸ் பண்ணால் 87 ஏபிலையும் வரலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்க ஏபியில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஏபி பிசி அந்த ரூட்லேயே உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த 73 வந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் பிசியில் இங்கே வந்து பாருங்கள் பி போர்டு 7 6, அடுத்து இங்கே வந்து பாருங்கள் சி போர்டு 1, இங்கே 7, அடுத்து இங்கே வந்து பாருங்கள் ஏ போர்டு 2, அப்போ இங்கே ஏ போர்டு வந்து 1 வரணும், இல்லைன்னா 6 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 வரணும், அப்படி இல்லைன்னா 6 வரணும். இந்த ரோட்டில் வந்துச்சுன்னா அப்படி தான் வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க நம்பர் பார்த்துடலாம். நம்பர் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு 2 ரூட்டு சொல்லியிருப்பேன். அதில் டேரெக்டாக எப்படி அடிச்சிருக்கானோ அதேமாரி நான் எடுத்து உங்களுக்கு நம்பர் அப்படியே கொடுத்துருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதை மாற்றி வரும்னா அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.